எனது அருமை மக்களே, உங்கள் அனைவரையும் லைஃப் ஜோன் சேனல் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கி எங்கே போய் பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான ஒரு டேம் பார்த்திங்கன்னா ஆழியார் அணை. இந்த ஆழியார் அணை எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து 54 கிலோமீட்டர் தொலைவில், பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 24 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறது இந்த ஆழியார் அணை. இந்த ஆழியார் அணையினுடைய பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, உயிரோடு இருக்கும்போதே நம்ம சொர்க்கத்தை நேராக பார்த்த ஒரு உணர்ச்சி நமக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு இந்த ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, நீர்நிலைகள். இது வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் மட்டும் இல்லாமல், குளிர்காலத்தில் மட்டும் இல்லாமல், கோடை காலத்துலேயும் தண்ணி எப்பயுமே வற்றாத இருக்கிறது தான் ஆழியார் அணைன்றாங்க. ஆழினா கடல், கடல் போல் காட்சி அளிக்கிற இந்த அணையை பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பு வேணுங்க. இது வந்து குறைந்த செலவில் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு இடத்த பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நம்ம ஆழியார் டேம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸு இருக்குது, அங்கேருந்து ப்ரைவேட் வேன்ஸ் இருக்குது, இல்லை கார் பிடிச்சவும் வரலாங்க. இதில் இன்னும் பைக்லலாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஆழியாரினுடைய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த செலவு தாங்க. இப்போலாம் கேமராவுக்கு பணம் வாங்குறாங்க. அதாவது கையில் நம்ம செல்ஃபோன் கேமரா வச்சுருந்தாலே வித்து என்ட்ரன்ஸ் வித்து செல்ஃபோனோடு சேர்த்து 20 ரூபா தாங்க. இந்த டிக்கெட் தான் இது. பரப்பிக்குளம் ஆழியார் திட்டத்தின் கீழே ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த ஆழியார் டேமில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் காதலிக்க நேரமில்லை ஒரு படம் இருக்கும். அந்த படம்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அதில் தான் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. இப்போயும் வந்து நிறைய தமிழ் படங்கள் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. உண்மையிலே நல்லா பிரமாதமாக இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்குலாம் இந்த முன்னாடி இந்த ஆழியார் அணையில் நல்லா சிறப்பாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பராமரிச்சுட்டு வராங்க. சனி ஞாயிறில் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். திங்கள் டு வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா நிம்மதியாக பார்த்துட்டு வரலாம். உண்மையிலேயே இந்த காலத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் நிறைந்த இந்த காலத்தில் மன நிம்மதியாக இருக்கணும், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சோம்னா இந்த ஆழியார் அணைக்கு போய் பார்க்கலாங்க. குடும்பத்தோட சிறுவர்கள் முதல் பெரியவர்களை வரை அனைவரையும் நம்ம அழைச்சி போகக்கூடிய ஒரு சிறப்பான இடம் இந்த ஆழியார் அணை சொல்லலாம். இந்த டேம் கீழே பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பூங்காவனம் இருக்குது. இந்த பூங்காவில் இயற்கையாக ஆழியார் அணையிலிருந்து வெளிப்படக்கூடிய தண்ணி வந்து இங்கே போயிட்டே இருக்குது. இதை பாருங்கள், இந்த தண்ணி தான். இதை பார்க்குறதுக்கே இந்த தண்ணியினுடைய சவுண்டும், இந்த டேமை சுற்றி இருக்கிற மலைகளினுடைய இயற்கை அழகும் கொள்ள ஆச்சுங்க. இந்த ஆழியார் டேம் எப்போ கட்டினாங்க பார்த்திங்கன்னா 1959லேருந்து 1969, 10 ஆண்டு காலமாக கட்டியிருந்தாங்க. இப்போல்லாம் டேம்லாம் எங்கேயும் கட்டுறது கிடையாதுங்க. அந்த காலத்தில் கட்டின டேமு, அதனால் நல்லா சிறப்பாக இருங்க. இந்த அணையினுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா மின்சாரம் தயாரிக்கிறது தான். நீர்மின் நிலையம் வந்து இங்கே அமைச்சு வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே அது கிட்டப்பட்ட நமக்கு அலோவ் பண்ணுறதில்ல. இந்த பார்க்லாம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. போய் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். அப்பப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லேருந்து நிறைய பேர் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போயும் ஷூட்டிங்ஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. வாங்க அப்படியே பார்க்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வயசானவங்கள வந்தோம்னா நம்ம டேமுடைய மேலே ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மற்றபடி சின்ன பசங்கள்லாம் வந்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான சூப்பர் இடங்க. அதுவும் நான் போன டைம் பார்த்திங்கன்னா சாரல் மலை அப்படியே கொட்டிகிட்டு இருந்ததுங்க லைட்டாக. அதுவும் பொள்ளாச்சி சுற்றி பார்த்திங்கன்னா உண்மையிலேயே எப்பயுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் பொள்ளாச்சியில். இந்த மாதிரியான ஒரு, அதாவது நேச்சுரல் ஏசி போட்ட மாதிரி இருக்குங்க. இந்த கால்வாய் தான் பார்த்திங்கன்னா வேட்டைக்காரன் புதூர் கால்வாய்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அணையிலேருந்து வெளிவர தண்ணி இது வழியாக வந்துட்டுருக்குது. இந்த படிக்கட்டு ஏறி மேலே போனால் தான் நம்ம வந்து அணையினுடைய இயற்கை அழகை பார்க்கலாம். இந்த அணையை பார்க்கும்போது நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பக்கத்துலேயே வால்பாறை இருக்குது, அது பக்கத்தில் மங்கி ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் வாழ்க வளமுடன் போன்ற சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்குங்க. நம்ம இந்த அணையை மட்டும் பார்க்கணுன்னு மட்டும் கிடையாது. இந்த அணையை வந்தாலே இது சுற்றி ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸில் நிறைய சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கிறதுனால நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. உண்மையிலே கேமராவில் பதிவு செய்கிறதுக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு இடமா சொல்லலாம். சென்னை வாழ் மக்களாக இருந்தாலோ, இல்லை வந்து இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிற பக்கம் ஐடி பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களுக்குலாம் வந்து இது மாதிரியான வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ இல்லை டைம் கிடைக்கும்போது இது மாதிரி இடம் பார்க்கும்போது கண்ணுக்கும் குளிர்ச்சியாக மனசுக்கும் குளிர்ச்சியாக உண்மையிலே வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு இடத்த பார்த்து நினைக்கும் போதே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வாங்க அப்படியே ஒரு இடமா இப்போ பார்த்துட்டு வந்துருக்கு தான். நம்ம இந்த படிக்கட்டு ஏறி மேலே வந்து பார்த்தோம்னா அப்படியே உண்மையிலே ஊரை சுற்றி அப்படியே தென்னை மரங்களும் பச்சை பசேலுன்ற பசுமையும் செயற்கை தோற்றத்துடன் கூடிய சென்னையிலே வாழ் மக்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஃபாரினில் வாழ் மக்களாக இருந்தால் தான். நம்ம இளையராஜா ஒரு பாட்டு சொல்லுவார் பார்த்திங்கன்னா, அது மாதிரி நம்ம ஊர் தாங்க. உண்மையிலே இந்த ஊரினுடைய அழகை சொல்கிறதுக்கு
வார்த்தைகளே கிடையாது. அப்படியே மயங்கி போய் நிற்கலாம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டிங்க வந்து விஐபி வண்டிங்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த வந்து டேமுக்கு போகிறீங்கன்னு அப்படியே பார்த்திங்கன்னா மின்சாரம் தயாரிக்கிற இடத்துக்கு இந்த சுற்றுலாத்தலம் தான் நிறைய சினிமா பாட்டு சினிமா ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த வீடு தெரியுது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து சினிமா ஸ்பாட்டு. ஆழி கடல் போன்ற காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஆழி ஆறு அணை தான் இது. பார்த்திங்கன்னா இந்த மலைத்தொடர் தான் வால்பாறை மலைத்தொடருங்க. இது கிட்டத்தட்ட நிறைய பென்ஸ் ஒரு 50-60 பென்ஸு வளைவுகள் கொண்ட வால்பாறைங்க. இந்த ரோடு போய் அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா மேலேருந்து வால்பாறையிலேருந்து பார்த்தாலும் ஆழியார் தெரியும். ஆழியாறுலேருந்து அப்படியே மேல் நோக்கி பார்த்தனால டேம் தெரியுங்க. அந்த காலத்திலலாம் பாதுகாப்பு இல்லாதனால நிறைய பசங்க வந்து இதில் குளித்து நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதனால் நம்மளும் சேஃபாக செக்யூரிட்டியாக இந்த இடத்துல வேடிக்கை பார்க்கணும். சிறு பசங்களாக இருந்தால் அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா கை பிடிச்சிட்டே இருங்க. ரொம்ப ஒரு ஆழமான பகுதி இந்த இடம். அதுவும் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பார்த்திங்கன்னா இந்த கடல் போல் காட்சி அளிக்கும் இந்த ஆழியார் அணையினுடைய நீர் கொள்ளளவு. அதனால் அப்படி இப்பயே பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. இது வந்து ஒரு 1 டேலேருந்து ஹாஃப் டேலேருந்து 1 டே வரையும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அணை தான் இந்த ஆழியார் அணை. உங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கோ இல்லை வந்து திருமணத்திற்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதாலும் பின்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பசுமை நிறைந்த ஒரு இடமா இருக்குது. காமராஜர் ஐயா காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டேம் வந்து தமிழகத்துக்கு அவர் கட்டி வச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் இல்லாத ஒரு சூழல் இருக்குதுங்க. அது மாதிரி இந்த அணையை வந்து அவங்க காலத்தில் தான் கட்டினதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அதை கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த கட்டியினுடைய பலன் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 100 கிட்ட 50-60 வருடங்கள் கடந்தும் நம்ம வந்து இந்த அணையை என்ஜாய் பண்ணுறோம். உண்மையிலே நல்லா இருக்குது. இங்கே வர மக்கள்லாம் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பயன்படுத்த இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம குடி தண்ணீர் பாட்டில் எதுவாக இருந்தாலும் கீழே வச்சுட்டு தான் வரணும். இப்போலாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதனால் பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து இல்லாத அளவுக்கு பரவாயில்ல. இப்போ நல்லா அந்த மேலே டேம் மேலே பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் மீன்பிடி தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க மீன்பிடி தொழிலுக்கு. இது மீன் பிடிச்சிட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறாங்க. முன்னெல்லாம் வந்து தூண்டில் பிடிச்சிலாம் மீன் பிடிப்பாங்க. இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. நல்லா அப்படியே கண் குளிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய குடும்பங்கள் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேருந்து கட்டி இங்கே எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இது இப்போது வர ஜனவரி மாதம் இந்த பொங்கல் டைமில் சீசனில் பார்த்திங்கன்னா அனைத்து குடும்பங்களும் இங்கே வந்து இந்த காணும் பொங்கல் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த நேரம்லாம் வந்து இந்த ஆழியார் அணையெல்லாம் நல்லா மக்கள் வெள்ளம் சூழ்ந்து இருக்கும். இந்த மழைனால கொஞ்சம் ஜனம் கம்மியாக இருக்குது. நான் போகிறேன் அன்றைக்கி. நீங்களும் கட்டாயம் ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா ஆழியார் அணையை போய் பாருங்கள். இது ஒன்றும் பெருசாக தூரமோ இதுவோ கிடையாது. அதனால் கிட்டேருந்து போய் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள். இந்த வின்னர் ஷூட்டிங் எடுத்த ஒரு சிறு டேம் இங்கே இந்த ஆழியார் அணையிலேருந்து பார்த்தா தெரியுங்க. நல்லா இயற்கையாக என்ஜாய் பண்ணால் நம்ம குளிக்கணும்னு நினச்சோம்னா இந்த டேமுக்கு பக்கத்தில் இப்போ இடம் காமிச்சோம் பார்த்திங்களா, அங்கே போயிட்டு நம்ம 2 வீலரில் வந்தாலோ 4 வீலர் வந்தாலும் நிப்பாட்டிட்டு அங்கே குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். உண்மையிலே 1 லிட்டர் தண்ணி வந்து 20 ரூபாய்க்கு விற்கிற இந்த காலத்தில் 1 லட்சம் இல்லை 1 கோடி எத்தனையோ மில்லியன் அளவுக்கு இருக்கிற இந்த தண்ணியை பார்த்தாலே அதிசயமாக இருக்குங்க. உண்மையிலே அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்த இந்த ஆழியார் அணையினுடைய தண்ணியை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூமாப்பட்டி தண்ணியை விட இந்த தண்ணியெலாம் பாருங்கள். அண்ணே இங்கே வந்து பாருங்கண்ணே, இந்த தண்ணியை அந்தளவுக்கு ஒரு சிறப்புனே. இங்கே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதுதான் வந்து ஆழியார் அணையிலேருந்து வெளியேற்றப்படுகின்ற நீர் வந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறதுங்க. இதில் வந்து பார்வையாளர்கள் என்ட்ரி கிடையாது. அதனால் இங்கே ஒரு செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம கிட்ட வந்து இதுவரையும் பார்க்கலாம். இதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த டேம்னுடைய நீளம் இருக்குது. அப்படியே இருக்குது. இது இப்போ இந்த கார் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு விஐபி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கார் தான் இது. நம்மளாம் கார் மேலே இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலவுட் கிடையாதுங்க. அதனால் வந்து கீழே இருந்து நம்ம நடந்து தான் போய் பார்க்கணும். என்னென்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய இடம் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்துட்டாலே நம்ம ஒரு வாரம் ஆழியார் அணை, ஒரு நாள் வந்து பக்கத்தில் இருக்க திருமூர்த்தி டேமு, அமராவதி அணை போன்ற நிறைய அணைகள் சுற்றி இருக்கிறதுனால நம்ம ஒன்று ஒன்றா கவர் பண்ணி பார்க்கலாம். நல்லா உண்மையிலே ஆனைமலை ப்ளஸ் டால்ஃபின் இது
அது மாதிரி நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயம் ஒரு வாட்டி வந்து இந்த ஆழியார் அணை பாருங்கள். என் சேனலை இப்போ தான் நீங்கள் இப்போ முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைப் எனக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு சமமானதாக இருக்கும். அதில் நிறைய வீடியோக்கள் வந்து நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுடைய ஊக்குவிப்பதனால நான் கட்டாயம் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய சுற்றுலா தலங்களை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது கீழே பார்த்தீங்கன்னா ஆழியார் அணையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர் பூங்காவே இருக்குதுங்க. இந்த சிறுவர் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா சறுக்கல் மரம், இந்த நிறைய விளையாட்டு இதில் அமைப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப விலையும் அதிகம் கிடையாதுங்க. ஒரு மினிமமான ரேஞ்சு தான் வாங்குறாங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் நல்லா உண்மையிலே 100% சுற்றுலா பார்த்தக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். எனக்கும் ஒரு 100% சுற்றி பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த காணொலி போட்டதும் ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. உண்மையிலே கோவை இதாக அடிச்சுக்க முடியவே முடியாது. அந்தளவுக்கு சுற்றுலாத்தலங்கள் நிறைந்த நல்ல மக்கள், நல்ல தண்ணி, நல்ல காற்று உள்ள ஒரு அருமையான மாவட்டம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தாங்க. உண்மையிலே கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் வந்து பெரிய கொடுப்பனை வாழும்போதே சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் தான் சொல்லலாம். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு விடுமுறை தினங்களில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்வது என்னென்னா எனக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ணுங்கள் எனது அருமை தோழர்களே. வாழ்க்கை வாழ்வதற்குங்க ஒரு முறை தான் வாழ்க்கை வாழ போகிறோம். அதனால் இருக்கிற காலகட்டத்தில் சிறப்பாக வாழ்ந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாங்க. இது வந்து நம்ம டேமை பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு வணக்கம் செலுத்தி ஒரு ஐயா நிற்பார். இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இங்கே மீன் வறுவல் நல்லா சிறப்பாக கிடைக்குதுங்க. அதில் இயற்கை சிற்றுண்டி நிறைய இருக்குதுங்க. அதனால் சாப்பிட்டு வெளியே வந்தீங்கன்னா அருண் உணவகம்னு ஒரு உணவகம் இருக்குதுங்க. உண்மையிலே சிறப்பாக இருக்குங்க. நீங்களும் போகும்போது சாப்பிட்டு பாருங்கள். அதாவது 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ பார்த்திங்கன்னா இயற்கை சூழல் ரோடு பார்த்திங்கன்னா 2 சைடும் புளிய மரமும் அட்டகாசமான ஒரு ரோடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. உண்மையிலே நீங்கா நினைவுகள் பெற்ற ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த ஆழியார் அணை. இதுவரை என்னுடைய காணொலியை பொறுமையுடன் பார்த்த எனது அருமை தோழர்களுக்கு பணிவான